ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், கோவர்தன பூஜை நடந்த நாள். பகவான் விருந்தாவனம் இல்லைன்னா விரஜவாசிகள் தன்னுடைய விருந்தாவன பக்தர்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய இடது கையில் உள்ள சிறிய விரலில் கோவர்தன மலையை தாங்கி பிடித்து எல்லா பக்தர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்த நாள். எனக்கும் கோவர்தன மலைக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்று சொல்லி புரிய வைத்த நாள். எல்லாரும் இன்னைக்கு சாப்பாடு நாள், நிறைய பிரசாதம் சாப்பிடலாம். 5000 வருடங்களுக்கு முன்னதாக கோவர்தன மலைக்கு நெய்வேத்தியம் பண்ணது பூரா அந்த மலை சாப்பிட்டு விட்டது. ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு தூய்மை இல்லாதவர்களானதுனால நம்ம கொடுக்கறத பகவான் கண்ணால் சாப்பிட்டு அப்படியே திரும்ப தந்துருவார். எல்லாரும் வகை வகையாக விதவிதமாக விருந்து சாப்பிடக்கூடிய நாள். சாப்பாடுனாலேயே ஒரு மலையை கட்டிடுவாங்க, அன்னக்கூட்டம் அப்படின்னு பேர். சாப்பாடு வச்சே ஒரு மலையை போட்டு பகவானுக்கு படைக்கிற நாள், ரொம்ப விசேஷமான நாள். சரி, பாகவதத்தில் நம்ம முதல் காண்டம் 10வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். शौनक उवाच हत्वा स्वरिक्तस्पृध आथातैनो युधिष्ठिरो धर्मभृतां वरिष्ठः सहानुजै प्रत्यवारुदभोजनं कथं प्रवृत्त किम् अक्षरासिततः. சௌனக முனிவர் கேட்குறாரு, எதிரிகளை கொன்றதற்கப்புறம் சரியான முறையில் தன்னுடைய நாட்டை பிடித்தெடுத்ததற்கப்புறம் எப்படி தர்மபுத்திரர் யுதிஷ்டிர மன்னர் அவருடைய தம்பிகளுடன் எப்படி இந்த ஆட்சி இந்த மண்ணை ஆண்டார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறான். இந்த பகுதி எங்கே வருதுன்னா, போர் முடிந்து விட்டது, கௌரவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், பாண்டவர்கள் மன்னர்களாகிவிட்டார்கள். எவ்வளவு பெரிய யுத்தம் நடந்தது தெரியுமா? தர்மர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, யதார்த்தத்தில் நான் இந்த யுத்தத்தில் போரில் வெற்றி அடையவில்லை என்று சொல்லுகிறார். ஏன்னா ஒரு மனிதன் செய்த தவறு, துரியோதனன் அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பேராசை. பாதி நாடு தம்பிகளுக்கு கொடுக்க மாட்டேன், அண்ணனுக்கு கொடுக்க மாட்டேன்,
கிருஷ்ணரே தூதராக வந்த பொழுது கிருஷ்ணர் கடைசியில் என்ன கேட்டார்னா, துரியோதனா, இந்த பாண்டவர்கள் சத்திரியர்கள், அதனால் அவங்களுக்கு அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கு. 5 கிராமத்தையாவது நீ கொடு, முழு அரசும் தரவில்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா அன்னைக்கு கௌரவர்களுடைய அரசாங்கம் என்று சொல்வது மிக பெரிது. இன்று நாம் பார்க்கக்கூடிய பாரத நாடு கிடையாது. அன்றைய பாரதம் என்று சொன்னால் மகாபாரதம். அதில் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்தது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கிழக்கு பக்கத்தில் பர்மா, அதாவது இன்றைய மயான்மார், தெற்கில் இலங்கை, இதெல்லாமே சேர்ந்திருந்தது மகாபாரதம். இவ்வளவு பெரிய நாட்டை வச்சிருக்கிறையே, 5 கிராமத்தை அவங்களுக்கு கொடுத்தா என்ன என்று பகவான் கேட்க, ஒரு ஊசி குத்துற இடம் கூட கொடுக்க மாட்டேன். பாருங்களேன், எந்த அளவுக்கு பகை, போட்டி, பொறாமை, சுயநலம் இருந்தால் அப்படி ஒரு மனிதன் சொல்லியிருப்பான். பகவான் சொன்னார், துரியோதனா, அப்படி என்றால் போரை தவிர்க்க முடியாது. எல்லாரும் இறந்து இங்கே இரத்த ஆறு ஓடும். கழுகுகளும் ஓநாய்களும் இறந்த சடலங்களின் மீது விருந்துண்ணும். உனக்கு வேணுமா? பார்க்கலாம் என்று விட்டான் துரியோதனன். அப்படி தர்மத்திற்கு எதிராக நடந்த ஒரு விஷயம். அதனால் தர்ம யுத்தம் நடந்தது. அந்த ஒரு மனிதனின் பேராசைனால கௌரவர் பக்கத்தில் எல்லாருமே இறந்து போய் 3 மனிதர்கள் மட்டும்தான் உயிருடன் இருந்திருக்கிறார்கள். அத்தனை பேர் இறந்துட்டாங்க. பாண்டவர் பக்கத்திலையும் கடுமையான சேதாரம். பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம், யத்யத் ஆச்சரதி சிரேஷ்ட. தலைவன் என்று சொல்பவன் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த தலைவன் செய்யக்கூடிய தவறு அந்த தலைவனை சார்ந்திருக்கும் எல்லாரையுமே பாதிக்கும். குடும்பத் தலைவன் தவறு செய்துவிட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படணும். எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பரின் தந்தை ஊர் பூரா கடனை வாங்கி திருப்பி அடைக்க முடியாமல் அந்த கடனை கட்டுவதற்கு வட்டிக்கு கடனை வாங்கி கடனுக்கு மேலே கடனாய் கடைசியில் தற்கொலை செய்து இறந்து போய்விட்டார் என் நண்பனின் தந்தை. அதுக்கப்புறம் என் நண்பனும் அவனுடைய தங்கை எல்லாரும் சேர்ந்து இப்பவும் அந்த கடனை அடைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களால் அதிலிருந்து மீள முடியவில்லை. சாணக்கியர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, இர்ணகர்த்தா பிதா சத்ரு. கடன் வாங்கி வைத்து இறந்து போகும் தந்தையும் ஒரு எதிரி. மாதாச்சா வியபச்சாரிணி. விபச்சாரியான தாய் ஒரு எதிரி. பித்ரு சத்ரு அபண்டித்தக. அறிவில்லாத புதல்வர்களும் எதிரி என்று சொல்லுகிறார் சாணக்கியர். அந்த ஒரு குடும்பத் தலைவன் செய்த அந்த ஒரு தவறு அந்த குடும்பத்தை 20 ஆண்டு காலம் பாதித்தது. இப்போ நம்மளை சார்ந்து நம்ம குடும்பத்தில் நிறையா பேர் இருக்காங்க. சில பக்தர்கள் மேலாளராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சார்ந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு தாயை சார்ந்த பிள்ளைகள் உண்டு. அந்த ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு காலகாலமாக பதில் கூற வேண்டும். அந்த ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். அதனால் தன்னலமற்றவர்களாக, பொதுநலம் உள்ளவர்களாக, தன்னை சார்ந்தவர்களின் நன்மையை ஆசைப்படுபவர்களாக இருக்க வேண்டும் தலைவர்கள். அதனால் இங்கே முனிவர் கேட்குறாரு, போரெல்லாம் முடிஞ்சு போச்சே, பாண்டவர்கள் மன்னர்களாகி விட்டார்களே,
தர்மர் எப்படி ஆட்சி செய்கிறார் என்று சொன்னார். இந்த பாகவதத்திலேயே முதல் காண்டத்திலேயே சொல்லியிருக்கு, ஒரு வீடு நிற்பது 4 தூண்களால். ஒரு கூரை நிற்கணும்னா அதுக்கு 4 கால் வேணும். அந்த 4 கால்கள் என்ன? தூய்மை, தவ வலிமை, அதற்கப்புறம் இரக்கம், அதற்கப்புறம் இனி ஏதோ ஒன்று கூட கருணை. இப்படி ஏதோ 4 விஷயம் இருக்கு. குறைந்தபட்சம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மக்கள் புலால் உணவை சாப்பிடாமல் நாமஜபம் செய்து தவறான உறவுகள் இல்லாமல் மனதையும் உடலையும் சுத்தமாக வைத்துக்கொண்டு குறைந்தபட்சம் இதுவாவது செய்திருக்க வேண்டும். செய்தால் அந்த வீடும் நாடும் நிம்மதியாக இருக்கு. ஆனால் இன்றைக்கு பாரத நாட்டில் பாருங்க, 97% மக்கள் புலால் உணவு சாப்பிடுகிறார்கள். எப்படி நிம்மதி இருக்கும்? நிம்மதியே இருக்காது. உடனே நம்ம நினச்சிக்குவோம், அப்பா நான் சாப்பிட்றதில்ல, விட்டு 2 வாரம் ஆச்சு, நான் தப்பிச்சேன் அப்படின்னு நினச்சிக்க. நம்மளும் தப்பிக்க மாட்டோம். ஏன் நம்ம தப்பிக்க மாட்டோம்? ஒரு அறையில் 10 பேர் புகைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள், ஒருத்தர் மட்டும் புகைப்பிடிக்கவில்லை, அவரையும் அந்த நச்சு புகை தாக்கத்தான் செய்யும். 97% மக்கள் புலால் உணவை சாப்பிட்றாங்க. அதுக்கு நடுவில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சமாவது அந்த தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அதனால் ஒரு 2 பேரையாவது நம்ம மாற்றிடணும். இல்லை ஒரு ஜூவில், மிருக காட்சி சாலையில் நம்மளையும் 2 புலியையும் ஒரு கூண்டுக்குள்ளே போட்ட நிலைமை ஆகிவிடும். நம்மளை பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ளே போட்டாங்க மிருக காட்சி சாலையில், கூட 2 புலி கூட உட்காந்துக்கிட்டு இருக்குது, பசிச்சுக்கிட்டு, மகாபிரசாதே கோவிந்தே அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்குது. நம்ம நிலைமை என்ன ஆகும்? அந்த நிலைமை தான் இப்பொழுது. அதனால் முனிவர்கள் கேட்குறாங்க, தர்மபுத்திரர் சாதாரண மனிதர் கிடையாது, யுதிஷ்டர் தர்மமே வடிவானவர், அவர் எப்படி அரசாட்சி செய்தார் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அப்போது அடுத்த ஸ்லோகத்திற்கு போகலாம். சூத்த உவாச்ச, சூத்த முனிவர் பதில் சொல்லுகிறார். வம்சம் குரோர் வம்சதவாக்னி நிர்த்தம் சம்ரோஹயித்வா பவபாவனோ ஹரி நிவேஷயித்வா நிஜராஜ்ய ஈஸ்வரோ யுதிஷ்டிரம் பிரீதமனபூவஹா. அவர் எப்படி அரசாட்சி செய்கிறார்? சூத்த முனிவர் பதில் சொல்லுகிறார். இந்த யுதிஷ்டிர மன்னன் ஒரு உண்மையை தெரிந்து கொண்டார். என்ன உண்மையை தெரிந்து கொண்டார்? ஸ்ரீகிருஷ்ண பகவான் தான் பரமபொருள், அவர்தான் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை புரிந்து தன்னுடைய அரசாங்கத்தை அந்த நம்பிக்கையில் நிலைநாட்டுகிறார். அப்ப என்ன ஆயிடுச்சு? மூங்கில்கள் உரசி காட்டுத்தீ பிடித்ததற்கப்புறம் அந்த தீயை அணைத்த நிலைமை அந்த நாட்டில் இருக்கு அப்படின்னு பதில் சொல்றாங்க. அதாவது, நான் வெறும் நாடகமாடுபவன், ஒரு நடிகன், என்னை நாடகம் ஆட்டி வைப்பவர்கள் வேற யாரோ, அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி நிம்மதி. பழைய ஒரு கண்ணதாசனின் பாடல், ஆட்டுவித்தான், மறந்து போச்சே, எங்கேயோ ஸ்கூலில் படித்த போது பார்த்தது. ஆட்டுவித்தான் யாரொருவன் ஆடாதாலே கண்ணா ஆசையெனும் தொட்டிலே நீ, என்னமோ மறந்து போச்சு, நல்ல ஒரு பாட்டு. அதாவது ஒரு பொம்மலாட்டம் நடப்பது போல ஒரு நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தில் 2 பிரிவு, கருப்பு என்ற ஒரு பிரிவு, வெள்ளை என்ற இன்னொரு பிரிவு. மாயை நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல மகாமாயை அப்படின்னு ஒரு பிரிவு, இனி ஒரு இடத்துல யோகமாயை அப்படின்னு 2 பிரிவுகள். 2 பக்கமும் நம்ம நாடகம் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறோம், நடிகர்களாக நடித்து கொண்டு தான் இருக்கிறோம்.
ஆனால் எந்த மேடை வேண்டும் என்று நாம் தேர்ந்தெடுக்கலாம். கருப்பு மேடை வேண்டுமா, வெள்ளை மேடை? கருப்பு வெள்ளைன்னா நான் அப்படி சொல்லலை. நெகட்டிவான மேடை வேண்டுமா, பாசிட்டிவான மேடை வேண்டுமா? நெகட்டிவான மேடை மகாமாயை, பாசிட்டிவான மேடை யோக மாயை. இந்த மகாமாயையில் என்ன நடக்கும்னா, நான் பெரியவன், நான் சிறந்தவன், நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் வந்து 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 இந்த மாயை என்ன பண்ணும், நம்மளை அப்படியே உச்சியில் கூட்டிட்டு போய்விடும். சகுனி செய்தது போல. எப்பவாவது துரியோதனனுக்கு நல்ல சிந்தனை வந்தா கூட சகுனி விடமாட்டார், அவனை நல்லாகவே விடமாட்டார் துரியோதனன். நீ பெரிய ஆளு, நீ உயர்ந்தவன், நீ தலை சிறந்தவன், எல்லாருமே உனக்கு கீழே அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த சகுனி துரியோதனன் மேலே தூக்கி போய் உச்சியில் வச்சு அங்கிருந்து தள்ளி விட்டுருவான். ஒரு ஏணிப்படியில் ஏறிக்கொண்டிருக்கிறோம், முதல் படியிலிருந்து கீழே விழுகிறோம், 100வது படி மேலே ஏறி அங்கிருந்து கீழே விழுகிறோம். எப்போ அடி அதிகமாக கிடைக்கும்? ரொம்ப மேலே போய் அங்கிருந்து விழுகும் போது அடி கிடைக்கும். இந்த பௌதீக உலகத்தில் ஒரு வெற்றியை அடையும் பொழுதும் நான் பெரியவன், என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, இனி நான் அவங்க வீட்டு பக்கமே போக மாட்டேன், என்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருந்தாங்க, இப்படிங்கிற கோபமெல்லாம் நம்ம மனசில் இருக்கும். சிலவங்க இந்த ஆதங்கம் கோபத்தை 20-25 வருடமாக மனசில் வச்சுட்டு இருப்பாங்க, ரொம்ப பத்திரமா. அது விஷம். உன் எதிரியை கொல்லுவதற்கு முன்னாடியே நம்மை கொன்றுவிடும். அவ்வளவுதான். கோபம் என்று சொல்வது என் எதிரிக்கு மேலே அவனை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விஷம் குடிப்பது போல, அதுதான் கோபமா. உபனிஷத்துல விளக்கம் கொடுத்துருக்காங்க. நானும் ஒருத்தரும் சண்டை போட்டுட்டோம். அப்போ மனசில் என்ன சிந்தனை? அவரை தோற்கடிக்க வேண்டும் என்ற சிந்தனை. இப்போ இந்த கோபம்னு சொல்கிறது என்னன்னா, அவரை தோற்கடிப்பதற்காக நான் விஷம் பருகினேன். என்ன பைத்தியக்காரத்தனம்! அவரை தோற்கடிக்கிறதுக்கு நான் விஷம் குடிச்சேன்னா நான் தான் முதல்ல செத்து போவேன். கோபம் என்று சொல்வது அது. உன் எதிரியை அழிப்பதை விட உன்னை முதலே அழித்து விடும். அப்போ இந்த மகாமாயை நாடகத்தில் நம்மெல்லாம் அங்கமாகிவிட்டால் அது நம் அகந்தையை உயர்த்தி நம்மளை இல்லாமே ஆக்கிட்டு. ஆனால் யோகமாயையும் நாடகம்தான். நீங்கள் இவர் ஒரு நம்மாழ்வாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஒரு நாட்டுக்கு போன போது மன்னர் அவரை சீரும் சிறப்புமாக சிறப்பித்தார். அந்த நம்மாழ்வாரை ரொம்ப புகழ்ந்து அவரை சிறப்பித்தார்கள். நம்மாழ்வார் கிடையாது, பெரியாழ்வார்னு நினைக்கிறேன். அவரை ஒரு யானை மேலே எல்லாம் உட்கார வச்சு ரொம்ப சீர்வரிசையுடன் ஊர்வலமாக கொண்டு வந்தார்கள். அவர் யானை மேலே வரும் பொழுது முன்னாடி பகவான் நாராயணரே தோன்ற இவர் என்ன செஞ்சாராம், யானையுடன் 2 பக்கம் இருந்த மணிகளை எடுத்து, ஐயோ இந்த பகவானுடைய அழகு யார் மேலேயாவது யாராவது கண்ணு பற்றுன்னு சொல்லி இந்த சின்ன குழந்தைகளுக்கு கூட பண்ணுவாங்க. அந்த குழந்தை பார்க்க நல்லா அழகாக பல்பு மாதிரி இருக்கும், அப்படியே உருண்டையாக இருக்கும். அதில் பூரா அங்கே மையி இங்கே மையி இங்கே மையின்னு குத்தி வச்சுருவாங்க. ஏன்னா கண்ணு பட்டு போயிடும் என்று சொல்லி அதை அழகை வேணும்னே கெடுத்து விட்ருவாங்க, அங்கே மைய வச்சு இங்கே மைய வச்சு. இந்த ஆழ்வார் என்ன செஞ்சாராம், பகவானின் அழகை பார்த்து கண்பட்டு விடும் என்று சொல்லி யானையின் மேலே இருந்த மணியை எடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 என்று பகவானை துதிக்கிறார். பகவானுக்கு கண்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறார். பாருங்களேன், இது எப்படின்னா, சூரியன் கிழக்கு பக்கம் இருந்து உதிக்கிறது என்று நம்புவதை போல. சூரியன் உதிக்கவும் இல்லை மறையவும் இல்லை, நிரந்தரமாக காலகாலமாக சூரியன் ஒளி தந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்ம கண்ணிலிருந்து தான் மறைகிறது. பகவானுக்கு என்ன அழிவு? அழிவெல்லாம் நமக்கு தான்.
பிறப்பும் இறப்பும் நமக்கு தான், இறைவனுக்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது. அதனால தான் அவர் பிறந்த நாளை ஜெயந்தி என்று சொல்லுகிறோம். நம்ம பிறந்த நாளை யாரையாவது ஜெயந்தின்னு சொல்லுவோமா? பாருங்கள், எனக்கு வந்து இங்கே ஸ்க்ரீனில் நிறையா பேரை பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வந்துருச்சுன்னு வைங்க, கவிதா மணிகண்டன் அவங்களுக்கு பிறந்த நாள் வந்துருச்சு. உடனே எல்லாரும் வந்து கவிதா மாதாஜி கி ஜெய் ஜெயந்தி அப்படின்லாம் பாடுவாங்களா? கிடையாது. ஏன்னா எனக்கு பிறப்பு இருப்பது போலயே இறப்பும் உண்டு. ஆனால் பகவானுக்கு தோற்றம் மட்டும்தான் உண்டு, மறைவு கிடையாது. அதனால் பகவானின் பிறந்த நாளை ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். மனிதர்களின் பிறந்த நாளை ஜெயந்தி என்று கொண்டாட மாட்டோம். அப்போது இவர் வந்து பகவானுக்கு வந்து கண்பட்டு விடும் என்று சொல்லி மந்திரங்கள் சொல்லுகிறார். இது யோகமாயை. அவரும் நாடகம் ஆடுகிறார். ஆனால் பகவானின் ஆனந்தத்தை வளர்த்தக்கூடிய நாடகம். வெண்ணெய் திருடிட்டாருன்னு சொல்லி யசோதா தாய் கிருஷ்ணரை உரல்ல கட்டி வச்சிட்டார். பகவானை உரல்ல கட்டி வச்சு அவருக்கு போய் வெண்ணெய் திருட தெரியாது. வெண்ணேன்னு கூப்பிட்டா எல்லா வெண்ணையும் அவர் முன்னாடியே வந்துடும். அவ்வளவுதான். அப்போது அங்கே வந்து பகவானை ஒரு மனிதனாக பாவித்து நம்மளையும் அந்த மனிதர்களாக பாவித்து அந்த லீலைகள், அதுவும் மாயை தான். ஆனால் என்ன மாயை? யோக மாயை. சகராமேன கேசவ அதிமர்த்தியானி பகவன் கூடா கபடமானுஷக. ஒரு மனிதனை போல பகவான் இந்த உலகத்தில் தோன்றினார். எப்படி? சகராமேன கேசவ. தன் அண்ணனான பலராமனின் தோளில் கையை போட்டுக்கொண்டு அண்ணன் தம்பிகளாக வந்தார்கள். பரம்பொருள் பரமாத்மாவுங்க. ஸோ அங்கே யோக மாயை நாடகத்தில் நடிக்க போனோம்னா பசி, தாகம், இழப்பு, சோர்வு, துக்கம், மன அலைச்சல் எதுவுமே கிடையாது. ஆனந்தம், பரமானந்தம் மட்டும். எந்த நாடகத்தில்? யோக மாயையின் நாடகத்தில். மகாமாயையின் நாடகத்தில் மாட்டிக்கொண்டு விட்டால் போட்டி, பொறாமை, பகை, பிறப்பு, இறப்பு, துக்கத்துக்கு மேல துக்கம். அதனால் புத்திசாலியான பக்தர்கள் யோகமாயை என்ற நாடகத்தில் நடிக்க போகணும், மகாமாயையில் இருக்கக்கூடாது. அப்போ எப்படி பாண்டவர்கள் அரசாட்சி செய்தார்கள், தர்மர் எப்படி அரசாட்சி செய்தார் என்ற கேள்வி கேட்க இங்கே வந்து சூத்த முனிவர் பதில் சொல்லுகிறார். முழு நாடகத்தையும் பகவான் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நம்பிக்கொண்டு நாடகத்தில் இருக்கிறாங்க. சில நேரத்தில் அப்பா வந்து பைக் எடுத்துக்கிட்டு போவார், ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு போவார், குழந்தையும் அழுதுகிட்டே நானும் வர்றேன்னு சொல்லி பேக்கில் ஓடும். சரி என்று சொல்லி குழந்தையை எடுத்து மடியில் உட்கார வச்சு அப்பா வண்டி ஓட்டுவார். உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த வண்டியை பிடிச்சிக்கிட்டு நான் தான் ஓட்டுகிறேன் என்று குழந்தை தவறாக எண்ணிக்கொண்டு அந்த ஹேண்டில் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஊ ஊ கீங்கி அப்படின்னெல்லாம் பண்ணுவான். அந்த குழந்தை தவறாக எண்ணிக்கொண்டு இருக்கிறது யாரு? நான் ஓட்டுறேன். வண்டி யார் ஓட்டுறா? அப்பா ஓட்டுறார். ஆனால் இறங்கின உடனே அப்பா சொல்லுவார், நல்லா பாப்பா நல்லா ஓட்டுனியே, தம்பி நல்லா ஓட்டுனியே என்று சொல்லும்போது அந்த குழந்தைக்கு பெருமையாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயுமே வண்டி ஓட்டுனது யாரு? பகவான். நட்சத்திரங்கள், கிரகங்கள் எல்லாமே கரெக்டாக வேலை செய்து பகவானின் கட்டளையின்படி பறவைகள் பறக்கின்றன, பூக்கள் விரிகின்றன, பசிக்கிற நேரத்துக்கு அன்னம் கிடைக்கிறது, எல்லாமே நடக்குது. ஆனால் இந்த அகந்தை பிடித்த மனிதன்தான் நடுவில் நான் தான் செய்தேன் என்று கர்வத்துடன் இருக்கிறான். ஆனால் யுதிஷ்டிர மன்னருக்கு முழுமையாக புரிந்துவிட்டது, பகவான் தான் இந்த நாடகத்தை நடத்துகிறார், நாம் வெறும் கருவிகள் மட்டும்தான் என்ற உண்மையை புரிந்து கொண்டு ரொம்ப நிம்மதியாக அரசாட்சி செய்கிறார். அது எப்படி? இனி ஒரு லைனே சொல்லுது. எப்படின்னா, யுதிஷ்டிரம் பிரீத்தமான பபூவஹா. எப்படின்னா, காட்டு தீ பிடிச்சு அந்த தீயெல்லாம் அணைந்து அமைதியாச்சான். கௌரவர்கள் ஆட்சி செய்தது காட்டுத்தீ பிடித்தது போல. நீங்கள் எவ்வளவு பேர் காட்டுத்தீயை அனுபவித்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. வெயில் காலத்தில் அப்படியே ரொம்ப திக்கான காடுகள், ஜங்கலில் வந்து இந்த மூங்கில்கள் ஒன்றோட ஒன்று உரசி காட்டுத்தீ பிடிச்சிரும்.
காட்டு தீக்கெல்லாம் காரணம் தேட முடியாது, காட்டு தீயை அணைக்கவும் முடியாது. உடனே நம்ம வீட்டிலேருந்து ஒரு வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு போய் காட்டு தீயெல்லாம் அணைக்க முடியாது. காட்டு தீயை அணைக்க வேண்டும் என்றால் மழை பெய்துதான் ஆக வேண்டுமே தவிர மனிதர்களால் காட்டு தீயை அணைக்க முடியாது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஆஸ்திரேலியாவில் நடந்தது. காட்டுத்தீ பிடித்து 20,000 விலங்குகள் இறந்து போச்சு காட்டுக்குள்ள. அந்த தீயை அணைக்க முடியல, எல்லா பக்கமும் தீ கவ்வி விட்டது. 20,000 விலங்குகள் இறந்து போனது. அதுக்குள்ள மனிதர்களால் காட்டு தீயை அணைக்க முடியாது. அந்த மாதிரி பெரிய கோர காட்சி, ரொம்ப வலிக்கக்கூடிய பயானகமான காட்சி. அது முடிஞ்சு தர்மர் மன்னரான உடனே மக்களெல்லாம் அமைதியை அனுபவிக்கிறார்கள். பாருங்க, ஒரு மன்னன் செய்த தவறு அவன் மட்டும் கஷ்டப்படலை, அத்தனை பிரஜைகளும் கஷ்டப்பட்டிருக்கிறான். அதனால் கடவுள் நம்பிக்கை உள்ள தலைவர்கள் வேண்டும், கடவுள் நம்பிக்கை உள்ள மன்னர்கள் வேண்டும், குடும்பத் தலைவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை வேண்டும், ஆசிரியர்களுக்கு கடவுள் நம்பிக்கை வேண்டும், மருத்துவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம்? நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். அதனால தான் சூத்த முனிவர் சொல்றாரு, தர்மர் அரசாட்சி செய்த பொழுது காட்டுத்தீ ஓய்ந்தது போல அவ்வளவு அமைதியாக நிம்மதியாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அடுத்த ஸ்லோகம். நிஷம்ய பீஷ்மோக்தம் அதாச்சுதோக்தம் பிரவருத்த விஜ்ஞான விதூத விப்ரம சஷகம் இந்திர இவாஜிதாஸ்ரயः பரித்யுபந்தம் அனுஜானுவிருத்திதாம். யுதிஷ்டிர மன்னர் முதல்ல என்ன செய்தார்? பீஷ்மரிடம் சென்று பேசினார். அதற்கப்புறம் பகவான் கிருஷ்ணரிடம் சென்று பேசினார். பேசி சரியான கேள்விகளை கேட்டு ஆராய்ந்து தக்க பதில்களை எடுத்துக்கொண்டு அதன்படி நாட்டையும் கடலையும் ஆண்டார். அடுத்த ஸ்லோகத்தில் முதல்ல என்ன செஞ்சானா, போய் பீஷ்மருடனும் கிருஷ்ணருடனும் ஆராய்ந்து அறிவை தேடிக்கொண்டார். ரொம்ப பெரும் செல்வம் என்று சொன்னால் நம்ம கபோர்டில் வச்சிட்டு இருக்கிற அது செல்வம் கிடையாது. ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் தேடிக்கொண்ட ஞானம், அறிவுதான் உண்மையான செல்வம். அவனை எப்படியாவது அது காப்பாற்றிவிடும். அப்ப இவ்வளவு தர்மரின் புத்திரனான, தர்மரின் மகனான தர்மபுத்திரர் கூட என்ன செய்யறாருன்னா, போய் பீஷ்மர்கிட்ட கேட்கிறார், எப்படி அரசாட்சி செய்வது. கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்கிறார், எப்படி செய்வது. இந்த ஒரு அறிவை வாழ்க்கை பூரா நம்ம தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த கல்விக்கு இவ்வளவு வருஷம் அப்படின்லாம் கிடையாது. நம்ம பள்ளிக்கூடத்தில் 10 வருட கல்வி, 12 வருட கல்வி, கல்லூரியில் 3 வருட கல்வி, 4 வருட கல்வி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் படிக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் ஆன்மீகம் என்று சொல்வது உடலிலிருந்து உயிர் போகும் நிமிடம் வரை நாம் படித்து கொண்டே இருக்கிறோம், அதை பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறோம், அதை வாழ்க்கையின் நடைமுறையில் கொண்டு வர்றோம். தர்மர் போய் பீஷ்மர் கிட்ட கேட்குறாரு, எப்படி அரசாட்சி செய்வது. பீஷ்மர் சொல்கிறாரு, ரொம்ப எளிமையான விஷயம். என்ன? குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், முதியோர்களையும் விலங்குகளையும் காப்பாற்ற வேண்டும், இறைவனை வழிபட வேண்டும். இவ்வளவு செஞ்சாலே போதும். அந்த நாட்டில் எந்த செல்வத்திற்கோ, எந்த நிலம், நீர், இது எதுக்குமே குறைவில்லாமல் மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. பிரபுபாதர் சொல்லியிருக்கிறாரு, வீட்டில் இருக்கிற பெண்களும் குழந்தைகளெல்லாம் பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்ய வேண்டும். கணவன் தர்மத்திற்கு புறமாக வாழாமல் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். ஒரு பசுவும் கண்ணுக்குட்டி இருந்தாலே போதும் வீட்டில், அந்த வீட்டில் எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதனால் பெண்கள் வந்து வீட்டில் சண்டை போடுறது, கத்துறது, சாயங்காலம் விளக்கெல்லாம் பற்ற வச்சதுக்கப்புறம் ஓன்னு அழுகிறது, அதுக்கு அர்த்தம் பகலில் அழுகலான்னு கிடையாது. அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது. ஆண்கள் வந்து தர்மத்திற்கு புறமாக மது சாப்பிட்டு சண்டை இதெல்லாம் இல்லாமல் ஒரு பசுமாடையும் கண்ணுக்குட்டியும் வச்சு கிருஷ்ண பகவானுக்கு ஒரு நெய் விளக்கு சமர்ப்பணம் பண்ணி சமைக்கிறத வந்து படைத்து பிரசாதமாக சாப்பிட்டு நாம ஜபம் செய்தால் ஸ்ரீதேவியும் பூதேவியும் அந்த வீட்டில் வந்து குடியிருப்பாங்க. இந்த ரகசியத்தை அவர்கள் தர்மருக்கு, யுதிஷ்டிர மன்னருக்கு பீஷ்மர் சொல்லி கொடுக்கிறார். அதன்படி அரசாட்சி செய்தார் பீஷ்மர். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். மற்ற பகுதிகள் அடுத்த கிளாஸில் தொடர்ந்து பண்ணுவாங்க. எல்லாருக்கும் எஸ் மாதாஜி.